நாம் பார்க்க போகும் தொகுப்பு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது சாதாரண நிகழ்கால வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம். உதாரணத்திற்கு, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், இவள் என் தோழி. அது பழக்க வழக்கங்களை ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை உபயோகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே, நான் தினமும் பள்ளிக்கு செல்வேன். இதன் கூடவே நாம் சில உண்மை நிலவரங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை உபயோகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் கிழக்கில் உதிக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் பாசிட்டிவ் வாக்கியங்கள் நேர்மறையான வாக்கியங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் சிம்பிள் ப்ரெசன்ட் நெகட்டிவ் வாக்கியங்கள் எதிர்மறையான வாக்கியங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணத்திற்கு, ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே, நான் தினமும் பள்ளிக்கு செல்வேன். பாசிட்டிவ். ஐ டு நாட் கோ டு ஸ்கூல் எவ்ரி டே, நான் தினமும் பள்ளிக்கு செல்ல மாட்டேன். நெகட்டிவ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வாக்கியம் உருவாக்க வேண்டுமென்றால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை உபயோகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, இஸ், கோ, ரைசஸ். சப்ஜெக்ட் ஒருவராக இருந்தால் வேர்புடன் எஸ் சேர்த்து கொள்ள வேண்டும். சப்ஜெக்ட் ஒருவருக்கும் மேற்பட்டோராக இருந்தால் வேர்புடன் எஸ் சேர்த்து கொள்ளக்கூடாது. உதாரணத்திற்கு, ஹீ லைக்ஸ் சாக்லேட், அவனுக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். தே லைக் சாக்லேட், அவர்களுக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். இதனை கவனிக்கவும், சப்ஜெக்டில் ஐ அல்லது யூ வந்தால் வேர்புடன் எஸ் சேர்த்து கொள்ளக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட் நெகட்டிவ் வாக்கியம் உருவாக்க வேண்டும் என்றால் டு நாட் அல்லது டஸ் நாட் உபயோகிக்க வேண்டும். சப்ஜெக்ட் ஒருவரை குறித்தால் டஸ் நாட் உபயோகிக்க வேண்டும். சப்ஜெக்ட் ஒருவருக்கு மேற்பட்டோரை குறிப்பிட்டால் டு நாட் உபயோகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஹீ டஸ் நாட் லைக் சாக்லேட்ஸ், அவனுக்கு சாக்லேட் பிடிக்காது. தே டு நாட் லைக் சாக்லேட், அவர்களுக்கு சாக்லேட் பிடிக்காது. இதனை கவனிக்கவும், ஐ ஆர் யூ என்று சப்ஜெக்ட் இடத்தில் வந்தால் டு நாட் உபயோகிக்க வேண்டும். இன்று நாம் எளிமையான நிகழ்கால வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். இதனை நினைவில் கொள்ளவும், முடிந்தால் உச்சரித்து பார்க்கவும்.